ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே ப்ரே பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸும் ஸ்டாக்ஸை பற்றி நான் அனலைஸ் பண்ணுறப்ப பிரேக் அவுட் ஆகுது அந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம பார்த்தது இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த ரீஜனில் இருக்குது. அதே மாதிரி க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ. ஓகேங்களா, வயலட் கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் லாஸ்ட்டு ட்ரேடிங் டேவோட ஹைலோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறப்ப ப்ரீவியஸ் வீக்கோடதும் லோவும் ப்ரீவியஸ் மந்தோட லோவும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நமக்கு ரெண்டுமே வந்து ஒரு நியர்பை க்ளோஸில் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது பிரேக் அப் ஆகி மேலே போச்சுன்னா எந்த இடம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணுறேன். அந்த ஹரிசாண்டல் லைன் எது வரைக்கும் வரைகிறேன்னா இங்கே பாருங்கள். ஓகேவா, அதோட கலரை வந்து வயலட்டில் கொடுத்துக்கிட்டு டாட்டட் லைன் வச்சிடலாம். ஓகேங்களா, ஏன் அந்த லைனை நான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே வந்திருக்க ஸ்விங்கோட ஹை. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த இடத்துல உள்ள ஹை. ஸோ இந்த இடம் வந்து 18,452 வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 18,450லேருந்து 18,500 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்விங் இருக்கிற லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல உள்ள ஒரு லைனுமே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அது வந்து 18,552. அது எதை பேஸ் பண்ணி இந்த லைன் வரைகிறேன்னா இந்த கேண்டிலோட ஹை. ஓகேங்களா, அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு தான். அந்த ஸ்விங்கோட ஹை வந்து 18,700 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே நீங்கள் லோவில் இறங்குச்சு டவுன் ஆச்சுன்னா எந்தெந்த லெவலில் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த இடத்த எதை பேஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன்னா இந்த இடமும் இந்த சப்போர்ட் ஜோனும். ஓகேங்களா, அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 17,967. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா, அது வந்து 17,750. ஓகேங்களா, இது எந்த இடத்த வச்சு நான் வரைஞ்சேங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஓகேவா, ஓகேங்களா, இப்போ நான் இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். எதுக்காக அந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்படி போயிட்டு திருப்பி அகெயின் நெக் லைனில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இப்படி மேலே ஏறிச்சுன்னா ஒரு நல்ல ட்ரெண்டை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதை வந்து நெக் லைன் இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 1 ஹவர் கேண்டிலில் போய் அடுத்து எப்படி நாளைக்கு என்ட்ரி ஆகலாங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா, அதேமாரி பாட்டமில் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி இருக்குது. இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த இடம் 18,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடம் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக 18,100 அந்த ரீஜனை வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வந்து ட்ரிபிள் டாப்போட கன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை ட்ரிபிள் டாப் மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் எடுத்துகிட்டு போகலாம். லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு, இப்போ ரைட் ஷோல்டர் இங்கே ஃபார்ம் ஆகி இதில் பிரேக் ஆச்சுன்னா நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கூட நடந்து இப்படி இறங்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து
315 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 18,350க்கு மேலே 50க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 18,388 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து அடுத்த டார்கெட்டாக 18,440 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைன் வந்து நமக்கு பிரேக் ஆகி கன்சால்டேட் நடந்து இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா நீங்கள் வந்து 18,280க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் 18,240 வச்சுக்கலாம். இந்த இடமும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா 18,190லேருந்து 200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த இடம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா, இந்த சேனலோட பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் லெவல் மாரி நடந்து எகெயின் இப்படி கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது 18,100 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் டேவோடது வந்து வைலட் கலர்லேயும், ப்ரீவியஸ் வீக்கோடதை வந்து ஆரஞ்சு கலர்லேயும், ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை வந்து க்ரீன் கலர்லேயும் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டார்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போது நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்விங் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் அந்த ஆல் டைம் ஹை லெவல்கிட்ட ஒரு லைன் வச்சுக்கிறேன். அது 44,170. அது வந்து நான் டாட்டர் லைனில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து 44,120க்கு மேலே எடுத்துகிட்டு போச்சுன்னா ஈஸியாக போய் அது 45,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்ம இன்னும் 1 ஹவர் கேண்டிலில் ப்ளஸ் 15 மினிட்ஸ் கேண்டிலில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அந்த இடத்துக்கு மேலே போகிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுன் சைடில் இறங்குச்சுன்னா சப்போர்ட் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் ப்ரீவியஸ் மந்தோட லோவும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் வந்து எக்ஸாக்டாக இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அதுக்கு அடுத்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோவை வந்து சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்பிட்வீனில் ஒரு சின்ன ஸ்மால் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அது வந்து 43,045. அந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணுறேன். அது வந்து இந்த ஸ்விங் வந்துருக்குல்ல அந்த இடத்த பேஸ் பண்ணியும் ப்ளஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கன்சல்டேட் ஆகிருக்கு. அதனால் அந்த லைனையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட் ஜோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்விங்கு. ஓகேவா, இந்த ஸ்விங்கை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஸ்மால் ஸ்விங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 இடமும். ஓகேங்களா, அது வந்து 41,970லேருந்து 41,850 ரீஜன் வரைக்கும். ஓகேங்களா, இது எல்லா இடத்தையுமே பேஸ் பண்ணி வரும். இந்த 2 லைனுமே வந்து இந்த இடம், இந்த ஜோனு, இந்த கன்சல்டேஷன் ப்ளஸ் இந்த இடம் ப்ளஸ் இந்த நெக் லைன். ஓகேங்களா, இதுக்குள்ளே மூவ் ஆகும். நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் இன்னும் இன்பிட்வீனில் ஏதாவது சப்போர்ட்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 1 ஹவர் கேண்டிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையிறேன் பாருங்கள். அதே மாதிரி பாட்டமை கனெக்ட் பண்ணுற பாருங்க. இந்த லைனை எதை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சேங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் ப்ளஸ் இந்த கன்சல்டேஷன் இந்த 3 டச்சையும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதேமாதிரி பாட்டமில் இந்த இடம் இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்க மூமெண்டம் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோ வந்து இது போய் ரீச் ஆனால் இந்த ஹையை ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ டவுன் ஆகுது அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இந்த இடம் சப்போர்ட்டாக எடுக்கும். அது கீழே டவுன் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கும். அது கீழே பிரேக் டவுன் ஆகிறப்ப இது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இறங்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே அப்பாயி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே நோக்கி மூவ் ஆக ட்ரை பண்ணும். நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு என்ன மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,800 ரீஜனு.
இப்போ நமக்கு வீக்லியோட ஹை இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,900 ரீஜன். ஸோ 43,900க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் 44,000 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 44,000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர். அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். அந்த கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அப் ஆகி மேலே மூவ் ஆகுச்சுன்னா நீங்கள் வந்து ஆல் டைம் ஹை லெவலு 44,170 அந்த ரீஜனை வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த இடம் வர்றப்ப வந்து உங்களுக்கு இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டோ திருப்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை இந்த இடம் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸில் இல்லை ஒரு ½ hour கேண்டிலையும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் இருந்துச்சுன்னா ஃபர்தராக இது அப் ட்ரெண்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும், டவுன் சைடு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்கிறது 43,800. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வர லெவல் பார்த்தீங்கன்னா 43,600. ஸோ 43,600க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,350 இந்த ரீஜனை வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு கீழேயும் கட் ஆகிறப்ப இந்த சேனலோட பாட்டமும் இந்த சப்போர்ட் லைனும் அது வந்து 43,057 இந்த ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது கட் ஆச்சுன்னா வீக்லியோட லோ வரும் 42,750. இதுலேருந்து திருப்பி ரீடெஸ்ட் ஆகி திருப்பி இறங்க ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனில். அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சாலே பிடிக்க முடிஞ்சதுனாலே நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த மணியில். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸு இந்த மணியில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு வெளில வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் அவுட் ஆகிற லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி ஆகி ப்ராஃபிட்டோட வெளில வர ட்ரை பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஓரளவுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ட்ரேட் எடுத்து மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைனா 2 ட்ரேட்னு உங்களுக்கு நீங்களே வந்து ரெகுலேஷன் கொடுத்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கேபிட்டலை உங்களால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டோட லெவலையும் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்.